வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்னன்னா C லாங்குவேஜ்ல what is expression, what are operators and what are their precedence and associativity. அதனால எக்ஸ்பிரஷன்ஸ்னா என்ன, ஆபரேட்டர்ஸ்னா என்ன, இப்போ அதோட precedence and associativity என்ன ஒன்று வேணா பார்க்கலாமா? ஓகே, வாட் இஸ் எக்ஸ்பிரஷன்? எக்ஸ்பிரஷன்னா என்னங்க? இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்பிரஷன்னா என்ன? இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்கணும்னு வைங்களேன், மூவி பார்த்துட்டு நம்ம ஜென்ரலா வந்து கமெண்ட் கொடுப்போம் இல்லையா, ஒருத்தர் பேசுவோம், ஹீரோவோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த வில்லனோட எக்ஸ்பிரஷன் நல்லாவே இல்லை, ஜென்ரலா பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த எக்ஸ்பிரஷன்னா அதுக்கு சரியான டெஃபினிஷன் என்னன்னா என்ன எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க? டே டு டே லைஃப்ல நம்ம எக்ஸ்பிரஷன்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் அண்ட் ஆக்ஷன் இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்றேனே, இன்னைக்கு நம்ம சிஏ பத்தி படிக்க போறோம். இது ஒரு ரோபோ ஸ்டைல்ல இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம சிஏ பத்தி படிக்க போறோங்க. இது வந்து கொஞ்சம் கைண்டா சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம சிஏ பத்தி படிக்க போறோம். இது வந்து எப்படி இருக்கு, கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னா, இஸ் a combination of ரியல் லைஃப்ல நான் சொல்றது, டே டு டே லைஃப்ல எக்ஸ்பிரஷன் இஸ் the combination of voice modulation, body language and action. ஸோ அதே மாதிரி according to C language, what is expression அப்படின்னா, expression is the combination of variables, constants and operators. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். Expression is the combination of variables, constants and operators. இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. int num1 is equal to 10. அப்ப num1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள், num1ங்கிறது ஒரு வேரியபிள், அதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர், அதுல நான் 10 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்ப num1 is equal to num1 plus 50 அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன், num1 plus 50. இப்போ num1ங்கிறது ஒரு வேரியபிள், அதுல என்ன வேல்யூ இருக்கு 10, பிளஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு ஆபரேட்டர், 50ங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள், ஆபரேட்டர் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்திருக்கா? ஸோ அப்போ num1ஓட வேல்யூ 10 பிளஸ்னா ஆட் பண்ணும் எதோட 50யோட, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 60. அந்த 60 எங்க ஸ்டோர் ஆகும், அகைன் num1ல ஸ்டோர் பண்றேன், num1 is equal to 60. அது கூட ஒரு எக்ஸ்பிரஷன் தான். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னா, இப்போ நம்ம பண்ண எக்ஸ்பிரஷன் வந்து, அதாவது num1 plus 50 அப்படி கொடுத்தோம் இல்லையா, அது வந்து arithmetic எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி வேற என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணலாம், ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். if num1 is greater than 100, அங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேட்டர் வந்து ரிலேஷனல் ஆபரேட்டர். அப்ப அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, if num1 is greater than 1 and num1 is less than 100. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த and வந்துலயே அது லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்றோம், பிளஸ் யூஸ் பண்றோம், கிரேட்டர் தென் யூஸ் பண்றோம், லெஸ் தென் யூஸ் பண்றோம், டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பல் யூஸ் பண்றோம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா, they are operators. அதுதாங்க operators. அப்ப what are operators? அத பார்க்கலாமா? So operators அப்படின்னா they are symbols, just symbols. Operators are symbols used to operate one or more operand. அவ்வளவுதாங்க. Operators are symbols used to operate one or more operand. So the operand may be a variable or constant. ஆபரண்ட் வந்து ஒரு வேரியபிளாவும் இருக்கலாம், கான்ஸ்டன்டாவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, அதாவது num1 is equal to num1 plus 15 கொடுத்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ங்கிறது ஆபரேட்டர், num1ங்கிறது என்னது ஒரு வேரியபிள், 15ங்கிறது என்னது ஒரு கான்ஸ்டன்ட். சோ இங்க ஒரு ஆபரண்ட் வந்து வேரியபிளா இருக்கு, இன்னொரு ஆபரண்ட் என்னவா இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்குது இல்லையா? சோ ஆபரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, டு பெர்ஃபார்ம் ஆபரேஷன்ஸ். Operators are used to perform operations.
So இதுல பாத்தீங்கன்னா most of the operators require two operand and some of the operator requires single operand. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா num3 is equal to num1 plus num2. So அப்ப அங்க plus ஆபரேட்டருக்கு வந்து ரெண்டு ஆபரண்ட் வந்து தேவைப்படுது num1 and num2. ஆனா அதுல பாருங்க அடுத்த லைன்ல பாருங்க num3 plus plus அப்படினு சொல்லிட்டேன். So அந்த plus plusங்கிறது வந்து யூனரி ஆபரேட்டர். plus plusங்கிறது என்னன்னா யூனரி ஆபரேட்டர். அது என்ன பண்ணும்னா it adds by 1. It increases the variable's value by 1. It increases the value of the variable by 1. So அதுதான் பண்ணும். So இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த plus plus ஆபரேட்டருக்கு ஒரு ஆபரண்ட் is enough. One operand is enough to the unary operator. So some of the operator requires only one operand, whereas most of the operators require more than one operand. பாருங்க இதுல வந்து list of operators அத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸிங்க, ஒண்ணுமே கிடையாது. அசைன்மெண்ட் ஆபரேட்டர், அரித்மெட்டிக்கல் ஆபரேட்டர், ரிலேஷனல் ஆபரேட்டர், லாஜிக்கல் ஆபரேட்டர், யூனரி ஆபரேட்டர், டெர்னரி ஆபரேட்டர், பிட்வைஸ் ஆபரேட்டர் அண்ட் மிஸ்செலேனியஸ் ஆபரேட்டர்ஸ். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? டு அசைன் a value, to store a value in a variable. அதுதான் நம்ம எதை யூஸ் பண்றோம்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். அது என்ன சிம்பல் அப்படின்னா ஈக்குவல் டு. அப்போ பிளஸ் ஈக்குவல் டு, அதாவது சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர், காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஈக்குவல் டு வந்து சிம்பிள் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இந்த பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு எல்லாம் கொடுப்போம் இல்லையா, அது வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அதை பத்தி நம்ம பின்னாடி டீடைலா வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட. அடுத்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடுலர். சோ இதுல வந்து அடிஷன் உங்களுக்கு தெரியும், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். மாடுலர் வந்து டிவிஷன் வந்து என்ன பண்ணும்னா gives the quotient. ஓகேயா? whereas மாடுலர் ஆபரேட்டர், அதாவது பெர்சன்டேஜ் சிம்பல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன கொடுக்கும்னா will give the remainder. மாடுலர் ஆபரேட்டர் will give remainder. அடுத்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர். சோ இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அத வந்து கம்பேரிசனல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டு கம்பேர் டு வேல்யூஸ், ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்னா இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். சோ அது என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா greater than, less than, greater than or equal to, less than or equal to, not equal to, equal to, equal to. சோ இது வந்து என்னன்னா ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர். சோ இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு கம்பைன் மோர் தென் ஒன் ரிலேஷன்ஸ். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு பார்த்தோம் இல்லையா, if num1 is greater than num2 and num2, அதாவது num1 is greater than 1 and num1 is less than 100. num1 is greater than 1 and num1 is less than 100 அப்படி பார்த்தோம் இல்லையா. சோ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரிலேஷனல் ஆபரேட்டரை கம்பைன் பண்ணி கொண்டு வரதுக்கு எதை யூஸ் பண்றோம்? லாஜிக்கல் ஆபரேட்டரை யூஸ் பண்றோம். ஓகே, and அப்ப லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா and, or, not. and வந்து டபுள் ஆம்பர்சன்ட் சிம்பல்ங்க, orனா டபுள் பைப் சிம்பல், notனா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா யூனரி ஆபரேட்டர். யூனரி ஆபரேட்டர்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் பிஃபோர் சொன்னேன் இல்லையா, யூனரி ஆபரேட்டர் என்ன பண்ணும்? increases or decreases the value of the variable by 1. இப்போ பிளஸ் பிளஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், மைனஸ் மைனஸ் வந்து என்ன பண்ணும்னா டிக்ரீஸ் பண்ணும். பிட்வைஸ் ஆபரேட்டர் பிட்வைஸ் மேனிபுலேஷனுக்கு யூஸ் ஆகுதுங்க. சோ அதுல என்னென்ன பிட்வைஸ்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அது வந்து டில்ட் சிம்பல், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அப்போ பிட்வைஸ் and, அது ஆம்பர்சன்ட், பிட்வைஸ் ஆர், அப்போ பிட்வைஸ் எக்ஸ் ஆர், அப்போ அந்த டபுள் லெசன் இருக்கு இல்லையா, அது பிட்வைஸ் லெஃப்ட், அடுத்து அது லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டபுள் கிரேட்டர் தென் சைன் இருக்கு இல்லையா, அது ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அத பத்தி டீடைலா நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். அடுத்து மிஸ்செலேனியஸ் ஆபரேட்டர்ஸ், மிஸ்க் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா சைஸ் ஆஃப், அதாவது சைஸ் ஆஃப் num1 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா
2 அப்படி கொடுக்கும். ஏன்னா அது அந்த num1க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து allocate ஆயிருக்கு அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்றது தான் இது size of. Size of வந்து returns the size of the variable that has been created in the memory. மெமரியில எவ்வளவு நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்றது தான் என்னது இந்த size of operator. அதே மாதிரி asterisk அது வந்து பாயிண்டர்ல யூஸ் பண்ணுவாங்க, கமா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ampersand யூஸ் பண்ணுவோம். ampersand எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா to specify the address of a variable. ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்காக எதை யூஸ் பண்ணுவோம்னா ampersand symbol யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலா ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. ஆபரேட்டர்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆபரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆபரேஷன்ஸ். ஆபரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் இல்லையா, ஆபரேட்டர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். ஸோ இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா arithmetic ஆபரேட்டர், assignment ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்ல வரும். assignment operators, arithmetic operator, relational operator, logical operator, unary operator, ternary operator, bitwise operator and miscellaneous operator. அவ்வளவுதான். பாருங்க assignment operators னா என்னன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். assignment operators are used to store or assign a value to a variable. ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு தான் நாம assignment operator யூஸ் பண்றோம். அது வந்து equal to. இப்போ int num is equal to 10. அது சிம்பிள் அசைன்மெண்ட். இப்போ num is equal to 10 அப்படின்னா என்னது சிம்பிள் அசைன்மெண்ட். இப்போ 10 is assigned to the variable num. நமக்கு வேரியபிள்ல நம்ம 10 அப்படின வேல்யூவை அசைன் பண்ணிட்டோம். அடுத்த லைன் பாருங்க num plus equal to 20. num plus equal to 20. இந்த plus equal ங்கிறது compound assignment operator. assignment operatorல சொன்னல சிம்பிள் அசைன்மெண்ட், compound assignment. அப்ப 10 plus equal to 20 னா என்ன மீனிங்? ஒண்ணுமே இல்லங்க, ரொம்ப சிம்பிள். num is equal to num plus 20. அப்ப இப்போ num என்ன ஆகும்? num becomes 30. num already is having 10. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? num is equal to num plus 20. அதுதான் num plus equal to 20 அப்படினு compound assignment operator யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். So now num becomes 30. arithmetic operators பாத்தீங்கன்னா arithmetic operations பண்றது தான். அதாவது addition, subtraction, multiplication, division, modular operation இதெல்லாம் பண்றதுக்கு தாங்க யூஸ் ஆகுது. இத பத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதுல பாருங்க int n1 is equal to 10, n2 is equal to 5, n3 is equal to n1 into n2, n1 into n2 னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ n3 யோட வேல்யூ என்ன ஆகும்? 10 into 5 50 இந்த மாதிரி ஆகும். சோ அது arithmetical operators வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? arithmetic operations பண்றதுக்கு. அடுத்து unary operator. unary operator பத்தியும் நம்ம லைட்டா பார்த்தோம் இல்லையா? unary operatorனா plus plus minus minus. so the unary operator plus plus unary operator என்ன பண்ணும்? increases the value of the variable by 1, whereas minus minus unary operator decreases the value of the variable by 1. so இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க int n1 is equal to 5 அப்படினு சொல்றேன். இப்போ n1 plus plus னு சொன்னேன்னா n becomes 6. நான் இல்ல n1 minus minus னு சொன்னேன்னா n1 becomes 4. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது you can use this unary operator in two ways. There are two ways that you can use unary operator. எப்படின்னா prefix postfix அப்படினு சொல்லுவாங்க. prefix postfix அப்படினு சொல்றோம். அது என்ன prefix postfix அப்படினா it can work in two ways according to the place it is given. according to the place it is given. அதாவது if the unary operator is given before the variable name, the value of the variable is increased by 1 first, then the new value is used for further operation. Whereas if the unary operator is given after the variable name, first the value of the variable is used and then the value is either increased or decreased. இதுதாங்க வித்தியாசம். சோ இத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தா ரொம்ப ஈஸியா. இல்ல இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க int n1 is equal to 5 னு சொல்லியிருக்கோம். அப்போ n2 அப்படி ரெண்டு வேரியபிள் int n1 is equal to 5 comma n2. இப்போ நான் சொல்றேன் n2 is equal to plus plus n1. n2 is equal to plus plus n1. So இங்க பாத்தீங்கன்னா the operator is given before the variable name.
அப்படினா இது prefix. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா first the value of the variable is added by 1. அப்ப n1 is added by 1, n1 becomes 6 now. Then the value, new value is used for further operation. இதுல further operation என்ன? Equal to. எங்க போய் இது அசைன் ஆகுது? எங்க போய் இது இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுது? n2 ல. Now n2 becomes 6. அப்போ after the execution of this statement, what will be the value of n1 and n2? Both will have 6. இல்லையா? So இதே example 2 பாருங்க. int n1 is equal to 5 and n2. n2 is equal to n1 plus plus அப்படின்னு பண்றோம். அப்போ if the operator is given after the variable name, the variable name க்கு அப்புறம் நம்ம unary operator கொடுத்திருக்கோம். If the unary operator is given after the variable name, என்ன ஆகுது? First the value is used, then the value of the variable is added by 1. அப்போ n1 ஓட வேல்யூ என்ன? 5. 5 is assigned to n2. அப்போ n2 becomes 5 now. And n1 is added by 1. இப்போ n1 becomes 6. அப்போ after the execution of the statement, the value of n1 is 6. The value of n2 is 5. இப்போ உங்களுக்கு இந்த prefix postfix அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்து பாருங்க ternary operator. The ternary operator is also called conditional operator அப்படினு நம்ம சொல்லலாங்க. The ternary operator வந்து takes an expression. ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது takes an expression. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை பாத்தீங்கன்னா தெரியும், பிராக்கெட்டுக்குள்ள expr1 ன்னு கொடுத்திருக்கோம். அப்போ question mark expr2 colon expr3 அப்போ semicolon. இதுதான் அதோட syntax. So இந்த expr1 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, so அதை பேஸ் பண்ணி either expr2 or expr3 is executed. அதாவது if expr1 returns true, expr2 is executed. Otherwise, if expr1 returns false, expr3 is executed. அவ்வளவுதாங்க. அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, அதாவது int n1 is equal to 10, n2 is equal to 20 and big அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். We have three variables. n1 is equal to 10, n2 is equal to 20, big. இப்போ நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, இப்போ ternary operator யூஸ் பண்றோம். big is equal to bracket உள்ள expression 1 கொடுக்கிறேன், n1 is greater than n2. So n1 is greater than n2 ஆ? இங்க இல்ல, n1 வந்து 10 தான், n2 வந்து 20. அப்போ the condition வந்து false. அப்ப இது எங்க போகும்? செகண்ட் பார்ட் கோலனுக்கு அடுத்தாப்புல இருக்கு இல்லையா n2. அந்த n2 வேல்யூ எங்க வந்து ரிட்டர்ன் ஆகுது? big க்கு ரிட்டர்ன் ஆகுது. அப்ப big is now has 20. அப்போ biggest number of two number நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? சரிங்க. அப்போ ternary operator வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுமா? இல்லங்க. இப்ப அடுத்த ஸ்டேட்மென்ட்ட பாருங்க, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். n1 is greater than n2 ஆ? இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கோம். yes அப்படினா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு n1 வந்து 100 ன்னு வைங்களேன். இப்ப yes ன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் क्वेश्चन மார்க் அடுத்தாப்புல உள்ள எக்ஸ்பிரஷன் 2 வர்க் ஆகும். எக்ஸ்பிரஷன் 2 ல நான் என்ன சொல்லிருக்கேன்? printf n1 is biggest. அது என்ன ஆகும்? இல்ல, நான் வந்து n1 வந்து 10 தான், n2 20 ன்னு வெச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது? the condition is getting false. அப்போ என்ன ஆகும்? expression 3 க்கு போகும். expression 3 ல என்ன எழுதிருக்கோம்? printf n2 is biggest. இல்லையா? ஓகே. அப்போ இந்த expression 2 and expression 3 ல வந்து நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ற மாதிரி அப்புறம் பிரிண்ட் பண்ற மாதிரி எழுதுவோம். ஓகே. வேற எதுவும் எழுதலாமா? ஆமா, இன்னொரு ternary operator கூட கொண்டுட்டு வரலாங்க. இப்ப அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம் பாருங்க. 3 நம்பர்ஸ்ல எது பிக்கஸ்ட்? int n1 is equal to 10, n2 is equal to 20, n3 is equal to 30, big. இப்போ இதுல பாருங்க big is equal to கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும். இப்போ எக்ஸ்பிரஷன்ல பாருங்க நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு ரிலேஷன் கொடுத்திருக்கோம். n1 is greater than n2 and n1 is greater than n3. n1 வந்து n2 விடையும் n3 விடையும் பிக்கஸ்டா இருக்கா? n1 is greater than n2 ஆ இருக்கா? yes. n2 விட கிரேட்டஸ்டா இருக்கா? yes.
அதாவது n1 is greater than n2 and n1 is greater than n3 yes னா அது எக்ஸ்பிரஷன் 2 க்கு வரும். எக்ஸ்பிரஷன் 2 ல என்ன சொல்லிருக்கோம், n1 ரிட்டர்ன் பண்ணு. அப்போ n1 வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். அதுதான் பிக்கஸ்ட் நம்பர். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா n3 தான் பிக்கஸ்டா இருக்கு. அப்போ n1 is greater than n2 அதிலே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது இல்லையா. n1 வந்து 10 தான், n2 தான் 20. சோ அப்ப என்ன ஆகும், இது எக்ஸ்பிரஷன் 3 க்கு போகும். சரி, ஆமா, எக்ஸ்பிரஷன் 3 க்கு போகும். சோ எக்ஸ்பிரஷன் 3 ல என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, அகைன் ஒரு டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். அங்க வந்து n2 is greater than n3 சோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 1 வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்படினா என்ன அர்த்தம், n1 வந்து is lesser than either n2 or n3. n2 உடையோ n3 உடையோ அது சின்ன நம்பரா போயிடுது. சோ அப்போ நம்ம எங்க போவோம்னா எக்ஸ்பிரஷன் 3 க்கு போவோம். எக்ஸ்பிரஷன் 3 ல வந்து நம்ம we will have to confirm either n2 or n3. n2 ஆ n3 ஆ அப்படி மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணனும். சோ அங்க நான் ஒரு டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். அகைன் எக்ஸ்பிரஷன் 3 குள்ள நான் ஒரு டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, n2 is greater than n3 if it is true அப்படினா நான் அகைன் நான் வந்து சொல்றேன் n2 ரிட்டர்ன் பண்ணனும், yes n3 ரிட்டர்ன் பண்ணனும்னு சொல்லிருக்கேன். சோ பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர் கண்டுபிடிக்கிறத ஒரு சிங்கிள் லைன்ல எழுதிட்டோம் இல்லையா. சோ அதுக்கு டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் ஆகுதுங்க. அடுத்து பாருங்க, கொஞ்சம் மைனூட்டா கொஞ்சம் கவனிக்கணும், கவனிச்சா ஈஸியா புரிஞ்சிடும். precedence and associativity of operators. precedence and associativity of operators அப்படினா என்ன அப்படினா, அதாவது if my expression is having more than one operator, which operator is executed first? A precedence will decide. Precedence will decide which operation is to be taken first. Which operator is to be operated first based on the priority it is having. அதாவது அதுக்கு வச்சிருக்க priority-ய வச்சு அது எந்த ஆபரேஷனை முதல்ல பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். சோ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் priority எதுக்கு கொடுக்கும் அப்படினா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலர் ஆபரேஷன். செகண்ட் priority எதுக்கு கொடுக்கும்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன். தேர்ட் priority எதுக்கு கொடுக்கும் அப்படினா ஈக்குவல் டு. இப்போ கீழ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்க பாருங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல என்னெல்லாம் இருக்கு பாருங்க, 10 divided by 2 into 20 divided by 2 plus 30 divided by 2. நல்லா கவனிங்க, இத நம்ம மேனுவலா வொர்க் அவுட் பண்ணோம்னா 10 divided by 2 எவ்வளவுங்க 5. 5 into 20 எவ்வளவு 100. 100 divided by 2 எவ்வளவு 50. 50 plus 30 எவ்வளவு 80. 80 divided by 2 எவ்வளவு 40. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன 40. ஆனா the computer will give the answer 65. எப்படி அப்படினா based on the precedence and associativity it will work. எப்படி பாருங்க, இப்போ இதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், டிவிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், அப்போ அடிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் priority யாருக்கு கொடுக்கும் அப்படினா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அது ஃபர்ஸ்ட் priority கீழ வருது. அப்போ both are having equal priority. அப்போ முதல்ல வந்து டிவிஷன் பண்ணுமா மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, அங்க வந்து அசோசியேட்டிவிட்டி வர்க் ஆகுங்க. The associativity will work based on the left operand. அதாவது the left operand must be unambiguous. Unambiguous na it must not depend sub process. Sub process அது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, சப் process டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் அப்படினா பாருங்க 2 into 20. இந்த 2 வந்து ஒரு சப் process டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதாவது 10 divided by 2. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் ஆப்பரண்ட் என்னன்னா 20 divided by 2 ன்னு இருக்கு, அது ஒரு சப் process வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ அப்ப எது ஆனா 10 பாருங்க, 10 வந்து லெஃப்ட் ஆப்பரண்ட், அது வந்து அன்ஆம்பிகுவஸா இருக்கு, அது எதையும் எந்த சப் process டிபெண்ட் பண்ணி இல்ல. அப்போ ஈவன் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுக்குமே வந்து priority ஈக்குவலா இருந்தா கூட அது அசோசியேட்டிவிட்டியை பார்த்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் priority டிவிஷனுக்கு கொடுக்குது. அப்ப 10 divided by 2 எவ்வளவு 5. 20 divided by 2 எவ்வளவு 10. 30 divided by 2 எவ்வளவு 15 இல்லையா. சோ இதுல வந்து அடுத்து என்ன ஆபரேஷன் பண்ணும், மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல இங்க 10 divided by 2 ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு 5. 5 into இங்க எவ்வளவு இருக்கு 20 divided by 10 sorry 20 divided by 2 10 இருக்கு. அப்ப 5 into 10 எவ்வளவு 50.
சோ அடுத்து வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி லெவல்ல என்ன இருக்கு அடிஷன் அப்ப இப்ப அடிஷனை பண்ணும் பிளஸ் பண்ணும் அப்ப இங்க 50 பிளஸ் இங்க 32 ஆல்ரெடி என்ன இருக்கும் 15 அப்ப 50 பிளஸ் 15 எவ்வளவு 65 வந்துடுச்சா சோ ரொம்ப சிம்பிள் தாங்க the associativity க்கு டெஃபினிஷனை பாருங்க the associativity checks the ambiguous and decides the direction of the operation ambiguity செக் பண்ணி அது பேஸ் பண்ணி ஆபரேஷனோட டைரக்ஷனை வந்து அது டிசைட் பண்ணிக்கும் it means the left operand must be unambiguous ஆ இருக்கணும் the two types of associativity are left to right right to left அது left to right ஆ right to left ஆ அப்படிங்கறத unambiguity வச்சு அது என்ன பண்ணுது செக் பண்ணுது unambiguous ஆ இருக்குது எது left operand எந்த left operand வந்து unambiguous ஆ அதை வச்சு அது என்ன பண்ணும் டிசைட் பண்ணும் இப்போ left to right எக்ஸாம்பிள் பாருங்க 10 divided by 2 into 5 அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆபரேட்டர் மல்டிப்ளிகேஷன் both are having equal priority இல்லையா சோ ஆனா வந்து இது என்ன ஃபர்ஸ்ட் எதை பண்ணும் டிவைட் பண்ணும் ஏன் 10 வந்து unambiguous ஆ இருக்கு அதே மாதிரி இங்க ரைட் டு லெஃப்ட்ல பாருங்க இந்த பக்கம் 10 தான் a = b = 10 சோ இங்க 10 வந்து உங்களுக்கு unambiguous ஆ இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ரைட் டு லெஃப்ட் ஆபரேஷன் நடக்குங்க சோ இது ரொம்ப சிம்பிள் தான் ஆபரேஷன் அப்புறம் ஆபரேட்டர்ஸ் அத எக்ஸ்பிரஷன் ஆபரேட்டர் அடுத்து என்னது precedence and their associativity சோ இத நம்ம இந்த செஷன்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி